பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இல்லை, அதுக்கு முன்னாடி சொன்ன வள்ளுவர்ல இருந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனை ஜெகத்தினை அழித்துடும் அப்படின்னு சொன்ன பாரதி வரைக்கும் எல்லாருமே பேசப்பட்ட ஒரு ஒரு மனித நேயம். அதை தான் நம்ம அரசியல் அப்படின்றது சொல்றோம். அந்த அரசியல் கலைபரங்கள்ல அரசியல் நடத்துறது யாருக்கான? மனிதர்களுக்கானதான். மனிதர்களுக்கான உரிமை தேடிய அரசியல். மனிதர்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிர்களுக்குமான அரசியல் இங்க நிகழ்த்தப்பட்டுட்டு இருக்கு. அது சரியான விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோமா, இல்ல மிஷின் தேர்ந்தெடுத்துக்குதா, இல்ல ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சிகள் தேர்ந்தெடுத்துக்குதா அப்படின்னு சொல்ல தெரியாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அரசியல் கலைபரங்கள்லையும் அரசியல் கலவரத்துக்கு நடுலையும் அன்னைக்கு நம்மளுடைய எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஒரே ஒரு மனிதனுடைய உணர்ச்சி பொங்க வீடியோ நான் ஒண்ணு பார்த்தேன். ஸோ அன்னைக்கு அதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் டைம் இல்லை, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போச்சு. அப்புறம் பார்த்தா திருப்பி அதே மனிதர் மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. சரி, அப்போ அவருடைய உணர்ச்சிகளுக்கு நம்ம மதிப்பு அளிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய இதுல ஒரு முக்கியமான டாபிக்கும் இருக்கு. இது ஜஸ்ட் ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி கடந்து போகாம இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மிஸ்டர் கிரிஷ், பாடகர் கிரிஷ், அவர் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ஆன அன்னைக்கு ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதனமா ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சனாதனம் அவங்களை எல்லாம் ஒழிச்சிடுச்சு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்க ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசியிருந்தாரு. ரெண்டாவது, திருமாவளவன் அண்ணாவுடைய சப்போர்ட் அவங்க கட்சிக்கு, அவருடைய நண்பருடைய கட்சிக்கு போகுது அப்படிங்கும்போது அவர் பொத்தாம் பொதுவா பட்டும் படாமலையும் புரிஞ்சும் புரியாமலையும் ஒரு மன்னிப்பு வீடியோ வேற ஒண்ணு போட்டிருந்தாரு. நான் யாருக்க சொன்னேன், என் அண்ணன் என் தம்பிங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், எங்க அண்ணா கிட்ட தானே நான் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நல்ல விஷயம் தான், என்ன தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சா மன்னிப்பு கேட்கறது நல்ல விஷயம் தான். அது பகிரங்கமாவே கேட்டுக்கலாம். நான் சனாதனம் அப்படின்ற ஒரு வேர்ட் நான் சொன்னேன் அப்படின்னு. இங்க நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லாம இருக்கு. சனாதனம் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாமி கும்பிடுறதை எதிர்க்க போறாங்க, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னா சாமி கும்பிடுறதை எதிர்க்க போறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி சனாதனம் அப்படின்றது அது கிடையாது. சனாதனமோட மீனிங் நீங்க கூகுள்ல தேடிங்கன்னா எட்டர்னல் அப்படின்னு வரும். ஏன்னா முடிவே இல்லாதது என்று முடிவே இல்லாத ஒரு விஷயம். அது நம்ம கலாச்சாரமா நம்மளுடைய நெறிமுறைகளுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம். லைக் எப்படின்னா ஒரு பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா, அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்ப நிறைய பேருக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, திமுக சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு. அப்ப சனாதனத்தை ஒழிப்போம்னு இவங்க இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடத்துறாங்க, இல்ல இந்துக்களுக்கு எதிரான கட்சி. இதை நம்ம பல தடவை சொல்லியாச்சு. அவங்களுடைய ஆட்சி காலங்கள்ல தான் பல கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற செயல் திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப நடைமுறைப்படுத்தினது வரைக்கும் பெண்கள் வரைக்கும் ஓதுவார்களா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் கொண்டுட்டு வந்தாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதனம்னா என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு புரியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்ற விஷயம். ஏன்னா காஷியில, லக்னோல பாத்தீங்க அப்படின்னா கங்கை கரை ஓரமா எந்த அசைவ கடைகளும் கிடையாது. அப்போ அங்க இந்த பாசிலாம் வித்துக்கிட்டு ரோட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, ஏதோ ஒரு குடும்பம், அது பார்த்தா வீடே இல்லை, சும்மா ஒரு குடிசை மாதிரி கட்டியிருக்காங்க. அங்க கோழி குழம்பு எங்கேயாச்சும் சமைச்சிருக்காங்க. சமைச்ச உடனே அங்க உள்ள சாமியார்கள், சோகால் சாமியார்கள், இந்த திருட்டு சாமியார்கள்லாம் இருப்பாங்களா, காவி கட்டிட்டு ருத்ராட்செல்லாம் போட்டுட்டு அவங்க போய் அதெல்லாம் அடிச்சு உடைச்சி அந்த சமையல் பண்ண பாத்திரத்தெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சி அந்த மனிதர்களே ரொம்ப காயப்படுத்தின, இஸ்லாமியர்களை காயப்படுத்தின வீடியோவை நம்ம பார்த்தோம். இதுதான் சனாதனம் அப்படின்றது நார்த் இந்தியாவில் உள்ளவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இறைவனுக்கு தகாத ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க. அதுவும் அவங்க சொல்றது ஒரு உயிர்களை கொல்லக்கூடாது. ஆனா அது சாப்பிடுற பொருள் தான், இன்னைக்கு உலகம் முழுக்க சாப்பிடுற ஒரு பொருள் தான். அது ஒரு இன மக்கள் சாப்பிடும்போது அந்த இன மக்கள் என்னோட இறைவனை எடுத்துக்கல, என்னோட வழிமுறைகளை எடுத்துக்கல, என்னோட சனாதனத்தை அவங்க பின்படுத்தப்படல. சோ அதனால நாங்க அவங்களை காயப்படுத்துறோம். இது சனாதனமா? இது இறை நம்பிக்கையா? இல்ல நம்ம படிச்ச கதைகள்? கண்ணப்ப நயினார் இருந்தாரு. அவரு வேட்டையாடி தான் சாப்பிட்ட எச்சிய மகாதேவருக்கு படைச்சு சாப்பிடுவாராம், மகாதேவருக்கு கொடுப்பாராம். இது மித், வாட் எவர் இட் இஸ், ஓகே. ஆனா இந்த மகாதேவரை நம்ம கும்பிடுறோமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் இந்த மகாதேவரை தான் நான் கும்பிடுறேன். என்னோட இறைவன் யாரையும் அடிச்சு காயப்படுத்த சொல்ல, உனக்கு என்ன சப்புன்னு என்னோட சிவனே கவிச்சு சாப்பிட்டு இருக்காரு.
இன்னைக்கு சொர்ணமாடசாமி கோயில்ல நம்ம இன்னைக்கு வந்து படையல் வச்சீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுக்க இருக்கு. கருப்பசாமின்னு சொல்றாங்க, முனிசாமின்னு சொல்றாங்க, சொடலமாடசாமின்னு சொல்றாங்க, வாட் எவர். எல்லா உயிர் எல்லா ஊர்காடுகள்லயும் எல்லா இடங்கள்லயும் ஒரு உயிர் பலி கொடுத்துதான் அந்த சாமிக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். ஆடுகள் வெட்டப்படுது, கோழிகள் வெட்டப்படுது, பன்னி வெட்டப்படுது, சில இடங்கள்ல மாடு கூட வெட்டப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் அவங்கவுங்களுக்கு இறை நம்பிக்கைக்கு தக்கன அவங்கவுங்க இதுக்கு தக்கன கதைக்கு தக்கன அவங்க பண்ணிக்கிறாங்க. சாராயம் வைக்கப்படுது, சுருட்டு வைக்கப்படுது. அப்ப என்னுடைய இறைவனுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதை நான் என் இறைவனுக்கு வழிபடுறேன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இதை நீங்க சனாதனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆக்சுவலி சனாதனம் நாங்க வேற இருப்போம் அப்படின்னு சொன்னது வர்ணாசிரமத்தை வேற இருப்போம் சொன்னதுதான். இறை நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் இருக்கு. ஆனா வர்ணாசிரமத்தை நான் கடைபிடிக்கிறேன்னு கேட்டா நிச்சயமா அது என்னால ஏத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ஏற்றத்தாழ்வு. இப்போ நீங்க வந்து சனாதனம் வந்து திமுக ரொம்ப சனாதனத்தை எதிர்க்கிறாங்க, சனாதனத்தை வந்து வேற இருப்பேன்னு சொன்னாங்க, ஒழிப்போன்னு சொன்னாங்க, அதனால அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லி மகிழ்ந்த கிறிஷ் அவர்கள்ட்ட நான் கேள்வி கேட்கிறேன். 6 வயசு குழந்தை ஆசிஃபான்ற பெண் குழந்தை, ஆசிஃபா பானுன்ற குழந்தை, சின்ன குழந்தை, நாடோடி இனத்தை சேர்ந்த குழந்தை, அம்மன் கோவில் கர்ப்ப கிரகத்துல வச்சு பல நாட்கள் பல பேரால சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த குழந்தைய கொடூரமா கொலை செய்யப்பட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு கிடைச்சிச்சு. இவங்களும் சனாதனிகள் தான், இவங்க சனாதனத்தை காப்பாத்துவோம்னு சொன்ன நபர்கள் தான். இந்த சனாதனத்தை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. ரெண்டாவது, இங்க பாஜக தலைவர் பூஜை ரூம்ல தவறான செயல் செஞ்சாரு, அந்த சனாதனத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு என்னோட கேள்வி. காஞ்சிபுரம் கோவில்ல தேவநாதன் சிவபெருமானுக்கு பீடத்துக்கு மேல காலை வச்சுட்டு தகாத, சொல்லவே முடியாத, கூச்சமான, அசிங்கமான ஒரு விஷயத்த செஞ்சாரு. அது வந்து நீங்க வெறுக்கிற திமுக, நீங்க வெறுக்கிற திக, நீங்க வெறுக்கிற ஏத்திஸ்ட் இருக்காங்களா, பெரியாரிஸ்ட்னு சொல்ற அவங்க கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செஞ்சா அந்த சனாதனத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எந்த சனாதனத்துக்காக நீங்க பெருமூச்சு விட்டீங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக அப்படின்றது ஆன்டி பிராமணிசம், ஒரு பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு இல்ல. இங்க எத்தனை பார்ப்பனர்கள் இங்க வந்து அபிமானிகளா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பார்ப்பனர்கள் இருக்காங்க, பார்ப்பனர் வம்சாவளியில இருந்து வந்தவங்க இன்னைக்கு வந்து ரொம்ப தீவிர திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க. ஏங்க, ஒரு விஷயம் என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? என் வீட்டுக்குள்ள என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றது எனக்கு தானே தெரியும். இப்போ எங்களோட வம்சாவளிகள் எடுத்து பார்த்தாலும் பூநூல் போட்டு தலையில ஆண்கள்லாம் கொண்டை கட்டி கோயில்ல பூஜை பண்ண வம்சாவளிகள்ல இருந்து வந்தவங்க தான். அப்போ அந்த இடங்கள்ல மத்தவங்க வந்து தாழ்த்து தவறான வழி நடத்தல் பண்ணும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் துணி வாஷ் பண்றவங்க, வாட் எவர் இட் இஸ், எல்லா வேலையும் செய்யறாங்க, உழைக்கிற மக்கள் வரும்போது அவங்க பின்வாசல் வழியா வரணும், சிரட்டையில தண்ணி கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவங்க பெருமையா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்கள். இதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நீனா வாப்புன்னு பேசுவாங்க அப்படின்னு எங்க அம்மாவுடைய காலங்கள்லயே இருந்திருக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே என்ன சாதி மதம் எதுவும் இல்லாம ஒரு மரியாதையா ஐயா, அம்மா, அங்கிள், ஆண்டி, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதான் சொல்லி கொடுக்குறோம், அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து உங்களுடைய சனாதனம் அளிக்கப்பட்டுடுச்சேன்ற வேதனையா மிஸ்டர் கிரிஷ்? அது உங்கள்கிட்ட நான் வந்து கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வி. எங்க உங்களுக்கு சனாதனம் பாதிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க மனிதர்களே வெளியே வந்துட்டாங்க, இல்ல இது ரொம்ப தவறான செயல். எங்க இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல எல்லாம் போனோம்னா நான் பிரசாதம் அவங்க நிக்க மாட்டேன், ஏன்னா இப்படி தூக்கி விட்டு அடிப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. எங்க ஊர்ல நாகர்கோயில்ல கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா பூசாரியுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஐயருங்கெல்லாம் ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க, யாரா இருந்தாலும் மரியாதையா நடத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும்னு இன்னும் ஆசை வரும், இல்ல மக்கள் நிறைய வராங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன்னா நானுமே ரொம்ப விரும்பி நான் சாமி கும்பிட்டுட்டு நான் வருவேன். பிகாஸ் ஏன்னா நீங்க அங்க வந்து தீண்டாமை இதெல்லாம் வந்து பாக்குற கோவில்ல நானும் பிரசாதம் வாங்குறது இல்லை. நானும் மறுபடியும் நான் சொல்றேன், நானும் பூஜை பண்ற வம்சாவளியில இருந்து வந்தவதான். அப்ப இங்க சனாதனம் அப்படின்றது ஒரு தவறான புரிதலோட கற்பிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய தாட். இங்க வந்து கிறிஷ் வந்து அவ்வளவு பெருமூச்சு விடுறதுக்கோ அவ்வளவு வருத்தப்படுறதுக்கோ இங்க எதுவுமே இல்லை. இங்க எல்லாருமே அவங்கவுங்க இடங்கள்ல அவங்கவுங்க சூப்பரா சிறப்பா இருக்காங்க. இந்த திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கேம்பெயின்ல எத்தனை ஐயர்களும் எத்தனை பிராமணர்களும் வந்து இந்த ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசினாங்க. எத்தனை பிராமணர்கள் இன்னைக்கு இருக்காங்க கலைஞரை பத்தி புகழ்ந்து பேசக்கூடியவங்க.
எனக்கு எத்தனை பிராமண குடும்பங்கள் எனக்கு இருக்கு. சகோதரியா, அன்னையா, தந்தையா, சகோதரனா, நண்பனா, அவ்வளோ இருக்காங்க இன்னைக்கு. இங்க வந்து சாதியோ மதமோ எந்த பிரச்சனையும் இங்க கிடையாது. இங்க சனாதனத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஐ மீன் நீங்க சொல்ற சனாதனம் இல்லை. நீங்க சொல்ற சனாதனம் எப்போதுமே இங்க பிரச்சனை தான். இறை நம்பிக்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்குது. கோவில்ல எல்லா வழிபாடுகளும் சரியா போயிட்டு இருக்கு. இங்க ஐயர்களுக்கோ பிராமணர்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க தலித்துக்கோ மேல் சாதியினருக்கோ இடைப்பட்ட சாதியினருக்கோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ இங்க வந்து சனாதனம்க்கு நாங்க சனாதனம் ஒழிப்போம் வேற இருப்போம் அப்படின்னா வர்ணாசிரமத்தை நாங்க வேற இருப்போம், வர்ணாசிரமத்தை நாங்க ஒழிப்போம். நானும் சொல்றேன், வர்ணாசிரமத்தை நாங்க வேற இருப்போம். நீங்க எதிர்பார்க்க அந்த வர்ணாசிரமம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாட்டுல அது நடக்காது. ஏன் இந்திய அளவிலேயே அதை விரட்டணும் தான் நாங்க ஆசைப்பட்டு போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்க மறுபடியும் சொல்றோம், பெரியார் எல்லா இடத்துலயும் கடத்தப்பட வேண்டும். கடத்தப்பட வேண்டும் என்று கிட்னாப் இல்ல, பெரியாரை வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. திராவிடம்னா என்னன்றது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு தவறான பாடத்திட்டங்களும் தவறான ஒரு ப்ரொபகண்டாவும் ரொம்ப ஈஸியா பரவிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். சனாதனம் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை. திமுக வந்து இறை நம்பிக்கைக்கு எதிரான கட்சி இல்லை. அவங்க வீட்லயுமே துர்கா அம்மா அவ்வளவு கோயில்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடியவங்க, கோயில்களுக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுதுங்க. ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷி. எனக்கு ஒண்ணுமே முடியாத பட்சத்துக்கு எல்லாமே கண்ணை கட்டி காட்டுல விட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு இறைவனை நான் கும்பிடுறேன். அந்த இறைவனுக்கு எந்த பேரோ என்ன இருக்கட்டும், அந்த இறைவனுக்கு எந்த உருவமானாலும் நான் கொடுத்துட்டு நான் போறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா எனக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா என்னோட இறைவனை இகழ்தலுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை இருக்கான்னா அது அவங்களோட பொறுத்து. அதுக்காக நான் அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு நான் நிக்க மாட்டேன். இல்ல நான் கும்பிடுற இறைவன் நீ கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்குமே இல்லை. இங்கதான் மனிதர்கள் மனிதநேயம் அப்படின்றது நம்ம மாறுபடுறோம். ஸோ இந்த கிறிஷ் அவர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து பிராமணர்களுக்கு எதிரான விஷயமோ இறை நம்பிக்கைக்கு எதிரான விஷயமோ இந்துக்களுக்கு எதிரான விஷயமோ எதுவுமே இங்க இல்லை. நீங்க வந்து அப்படி பெருமூச்சு விடுற அளவுக்கு எதுவும் இல்லை மிஸ்டர் கிறிஷ் அவர்களே. ஸோ உங்க தாட்ஸை மாத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மறுபடியும் சொல்றோம், வர்ணாசிரமத்தை அழிப்பீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நிச்சயமாக வர்ணாசிரம் அழிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ வர்ணாசிரம் தான் நீங்க சனாதனம்னு சொல்றீங்க, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சனாதனம் நிச்சயம் அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்.